ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட எம்ஆர் டிவைன் சேனல். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடுவலிங்கிற பிளேஸில் ஆகாசபுரீஸ்வரருங்கிற கோவில், சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில், அதாவது இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா யாருக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இந்த கோவில் கருதப்படுது. 27 நட்சத்திரத்தில் பூராட நட்சத்திரத்திற்கான தேவதை வானத்திலிருந்து வந்து இந்த கோயிலை வழிபட்டதாக புராணம் சொல்லுது. இந்த நந்திகேஸ்வரர் தான் இந்த கோயிலோட காவல் தெய்வமாக அமைஞ்சிருக்காரு. இந்த கோயிலோட முகப்பில் விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட மிக சிறப்பானது என்ன விஷயம் அப்படின்னா, வாஸ்துக்கு பேர் போன கோவில் இந்த கோவில். புதுசாக வீடு கட்ட போகிறவங்க, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கோயிலை வழிபட்டால் அவங்களோட சக்ஸஸ் பெரிய அளவில் வரும். இவர் தான் கடுவெளி சித்தர். இந்த கடுவெளி சித்தர் ஆகாசபுரீஸ்வரரை வணங்குறதாகவும், அப்படி வணங்கும்போது நந்திகேஸ்வரர் காவல் தெய்வமாக வெளியில் இருந்ததாகவும் இந்த கோயிலோட ஐதீகம். பழமையான முருகர் சிலையும் இருக்குது. அண்ணாமலையார் சன்னதியும் இந்த கோவிலில் இருக்குது. பழமையான சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோவில் சோழர் காலத்தில் இருக்கிற ஒரு மன்னர் கட்டியதாக கூறப்படுது. 2500 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. இந்த சிலை பிரம்மன் சந்நிதி. இந்த கோயிலோட கட்டடங்கள் பழமையான கற்களை கொண்டு கட்டப்பட்டது. இந்த ஊரில் கடுவெளி சித்தவர் ஆகாசபுரீஸ்வரரை வணங்குறதுனால இந்த ஊருக்கும் கடுவெளிங்கிற பேர் வந்திருக்கு. கடுவெளினா திறந்த வழின்னு அர்த்தம். பூராட நட்சத்திரக்காரங்க அவங்க பிறந்த மாதத்தில் வர பூராட நட்சத்திரத்தில் அன்னைக்கு இந்த கோயிலில் திருநீரும் புனுகும் கொடுத்து அர்ச்சனையும் ஆராதனையும் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்குள்ள எல்லா தோஷமும் விலகுங்கிறது ஐதீகம். இந்த கோயிலோட மூலவர் ஆகாசபுரீஸ்வரர். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ பார்வதே மகேஸ்வராய, ஹரே ஹர மகேதேவா. இந்த வீடியோ என்னோட பையனுக்காக டெடிகேட் பண்ணுறேன். இன்றைக்கி அவனுக்கு கார்த்திகை பூராட நட்சத்திரம். ஹாப்பி பர்த்டே மைதன்வந்த். ஆகாசபுரீஸ்வரர் அவரோட இந்த கோயிலோட தாயார் பார்த்திங்கன்னா மங்களாம்பிகை. பூராட நட்சத்திரக்காரங்க இந்த கோயிலை கண்டிப்பாக வழிபடுங்க. நம்ம எம்ஆர் டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.